லிங்கம் போஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வாஸ்துப்படி உள்ள ஒரு அருமையான வடக்க பார்த்த ஒரு பிளான் பார்க்க போகிறோங்க. ஸோ அது என்ன மனை எத்தனை குழி அப்படின்ற எல்லாம் பேசிக்கான உள்ள 5G 4C எல்லாமே சேர்த்து தகவல்கள் கொடுக்குன்றோம். நிறைய அன்பர்கள் என்கிட்ட நீங்கள் வாஸ்துப்படி பிளான் போட்டு கொடுக்குறது எல்லாமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சார், நல்லா இருக்குது, புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் இப்போ நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நிறைய தகவல்களும் கோவில்களும் சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய தகவலோடு பார்ப்போம். இப்போ வரைபடத்தை பார்ப்போம். இப்போ வரைபடம் 40 அடி, இது 41 இருக்குங்க. ஸோ இதில் நம்ம எடுத்திருக்கிற அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 அடிக்கு 30 அடி உள்ள அளவில் அருமையாக 2BHK உள்ள ஒரு வரைபடம். இந்த வரைபடம் வடக்க பார்த்துருக்கு. இதில் ஃபஸ்ட்டு 5Gங்கிறது பார்க்கணும். ஈசான மூலை அக்னி மூலை, கன்னி மூலை வாயு மூலை. ஈசான மூலையில் ஈசனுடைய மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பம், ஈரமாக இருக்கிறது எல்லாமே ஈசான மூலையில் இருக்க வேண்டும். அக்னி மூலையில் கழிவறை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பெண்களுக்கு உடல் உபாதைகளும் கருப்பையும் பித்தப்பையும் இப்பொழுது அசால்ட்டாக இந்த தொங்க விடுற பை மாதிரி எடுத்துடுறாங்க. தயவு செய்து பெண்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்ததுக்கு உணவு பழக்கத்தையும் வீட்டையும் சரியாக வச்சுக்கோங்க. அக்னி மூலையில் கழிவறை இருந்தால் கண்டிப்பாக கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். எப்பொழுது வீட்டுக்கு வெளியில் கழிவறையும் வீட்டுக்கு உள்ள கழிவறையும், கிராமத்துலலாம் இப்போ நிறைய கழிவறைகள் அமைக்கணுங்கிற ஒரு திட்டம் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற பெண்களுக்கு சுகர் வர்றவங்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஃபைப்ராய்டு, மயோமா, நீர்க்கட்டி இப்படின்னு நிறைய சொல்லப்பட்டு எடுக்கிற அளவுக்கு வந்துடுது. முழுக்க காரணம் வீட்டினுடைய அக்னி மூலையில் கழிவறை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கவனமாக செயல்படுங்க பெண்களே. ஏன்னா முந்தி செய்த தவறில் அதாவது அடுத்த பிறவிங்கிறதுல முன் ஜென்மத்தில் பணத்தை உதாசீனப்படுத்தினவர்களுக்கு பணம் இல்லாமல் பிறக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எந்த ஒரு பொருள் நம்ம உடம்புலேருந்து இறைவன் கொடுத்ததை நம்ம வேணாம்னு சொல்லி எடுக்கிறோமோ அடுத்த பிறவியில் அந்த பொருள் நம்ம உடம்புல இருக்காதுங்க, இருக்காது. நம்ம அதன்படி தான் நம்ம பிறப்போம். அதனால் தயவு செய்து இயற்கை கொடுத்ததை இயற்கையோடு இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு உண்டான அமைப்பை தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களுடன் பகிருங்க. ஏன்னா இந்த வரைபடத்துடன் நான் சொல்லலை, கூட்ட அமைப்போடு பல தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால் நீங்கள் அதன்படி செயல்படலாம். இப்போது இந்த 3ம் சொல்லியிருக்கிறேன். செப்டிக் டேங்க் வாயு மூலையில் இருக்கணும். கார் போர்ட்டிக்கோ, ஹால் 10:30க்கு 15:45 வாசல். ஈசான்யத்தில் தான் இருக்கணும்ல. அதே மாதிரி 9ஆக பிரித்து அதில் சென்டராக வைக்கிறேன்னு சொல்லிட்டு சுக்கிரன் பாகத்தில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அது வாயுவில் போயிடும். தயவு செய்து கண்டதில் பாதியில் எங்கிட்ட வாசல் வரணும். இவ்வளோ தான் ஃபார்முலா. டோட்டல் 33, அதில் பாதி ஆக்கி அதனுடைய ஈசான்யத்தில் வாசல், தலைவாசல் இருந்தால் போதும். இப்போ இந்த வாசல் சரியாக இருக்குது. இந்த ஹாலுடைய ஈசான்யத்துலேயும் இருக்குது. ஈசான மூலையில் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெட்ரூம் 10க்கு 10, அதற்கப்புறம் ஒரு டாய்லெட் அட்டாச்சு அவங்களுக்கு கொடுங்க. யூரோப்பியன் வாட்டர் கிளாஸட். நல்ல அந்த கொத்தனார் கான்ட்ராக்டர் அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, அதனால் சரியாக அதன்படி நீ அமைச்சு கூடையா அப்படின்னு சொல்லுங்கள். ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. வயசான காலத்தில் என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே, எங்களுக்கு சௌரிய குறைச்சல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுக்காக இல்லை. அவங்க சரியாக இருந்து உங்கள் பெட்ரூம் நீங்கள் கொஞ்சம் குறைவாக சௌரிய குறைச்சல் கம்மியாக இருந்தால் கூட தப்பு கிடையாது. இங்கே பாருங்கள், இதில் யூரோப்பியன் வாட்டர் கிளாஸட் வச்சுருக்கேன். இந்த மாஸ்டர் பெட்ரூம் இந்தியன் கிளாஸட் வச்சுருக்கேன். நுணுக்கமாக பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா வயசானவங்களுக்கு முழங்கால் வலியோ இல்லை கை கால் கொஞ்சம் சௌரிய குறைச்சலாக இருக்கும். அதனால் தாய் தகப்பனாருக்கு அப்புறம் இந்த ரூம் வெற்றிடமாக இருக்குங்க. அதனால் இருக்கிறப்பவே ஒரு அரை மணி நேரம் நேராக வீட்டுக்கு வர்றீங்களா, ஹாலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்பாக்கிட்ட கட்டிலில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க. ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. உங்களுக்கு கோடி ரூபா ஒன்றும் கழிஞ்சிடாது. அதனால் நீங்கள் வர்ற காசில் பணம் இல்லாமல் போயிடும் நினைக்காதீங்க. சும்மா கொஞ்ச நேரம் நலம் விசாரிங்க. போன கதை நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறத கொஞ்ச நேரம் பேசுங்க. நீங்கள் பிறக்கும்போது இந்த மொத்தத்துக்கே இந்த ரூமில் தான் இருந்திருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய வீடு கட்டும்போது இவருக்கு அப்பாவுக்கு ஒரு ரூம் கொடுக்கும்போது அவர்கிட்ட பேசுகிறதுல நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க.
டைனிங் கிச்சன் அக்னி மூலையில் கிச்சன் வைங்க. மனைவி என்ன சொல்கிறாங்களோ அடுப்படி மேலே அம்மா கூட இருக்கிறாங்களா அவங்களுடைய மேடை உயரம் சரியாக நிர்ணயிங்க. இன்ஜினியரோ கான்ட்ராக்டர் வந்து அவங்ககிட்ட சொல்லுங்கள், எங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன், என்னுடைய மனைவியினுடைய உயரம் கணக்கு இல்லை. பழைய வீட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த வீட்டில் நீங்கள் வசிக்கிற வீட்டில் அடுப்படியினுடைய உயரம் சரியாக இருக்குன்னா அந்த உயரத்தை நிர்ணயம் பண்ணிக்கோங்க. இந்த உயரம் இருந்தால் போதுங்கிறப்போ வந்து தளம் போடும்போது உயரம் கூடலாம் குறைஞ்சிடலாம். அப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் இடுப்பு வலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், அப்புறம் உயரம் கூட வச்சு சிரமப்பட்டு பலகை போட்டிருக்கிறது, அந்த அடுப்படியை மாத்திரம் தூக்கி போட்டிருக்கிற நிறைய வீடுகள் பார்த்துருக்குறேன். அதனால் இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோ ஆர்கிடெக்டோ வசிக்கிறது உங்களுக்காகதாங்க, உங்கள் வீடுங்க, உங்கள் தேவைக்கு நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கோங்க. நான் மூலைகள் தான் சொல்கிறேன். அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய உயரம் சரியாக நிர்ணயிங்க. அந்த அடுப்படி உயரம் மட்டும் கண்டிப்பாக 31 இன்ச்சு இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாலும் இடுப்பு வலியும், அதுக்கு கீழே இருந்தாலும் இடுப்பு வலி வரும். பெண்களுக்கு வீடு கட்டி கொடுத்த இன்ஜினியரை வாழ்த்துறது இந்த அடுப்படியினுடைய உயரமாக வச்சுருவாங்க, எக்கச்சக்கமாக திட்டுவாங்க. அதனால் தயவு செய்து இதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அடியன் மதுரையில் நிறைய வீடுகள் நான் கட்டிகிட்டு இருக்கிறதுல இப்போ வரைக்கும் நான் செய்கிறது என்னென்னாக்கா, இந்த அடுப்படி மேடை தரை போடும்போதும் வர்ணம் தீட்டும் போதும் அவங்க வீட்டுக்கார அம்மாவை கண்டிப்பாக வர சொல்லி அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஹாலில் முன்வாசலுக்கு பின்வாசல் பின்னாடி ஒன்று வச்சுருக்கிறேன். பூஜையை கபோர்டிலேயே போதும்னு சொல்லியிருக்கு, அங்கே வச்சுருக்கிறேன். கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் பீரோ இங்கே வைங்க. அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் காசு பணத்திற்கு தேவைக்கு கன்னி மூலையில் பீரோ வச்சுருக்கோம் இல்லையா, எக்கச்சக்கமாக பொருள் சேர்க்கை வந்துடும். ஈசான மூலை வழியாக தெய்வ சக்திகள் இப்படியே வந்து கன்னி மூலையில் பல மடங்காக கூடும். வாயு மூலையில் டாய்லெட், மாடிப்படிக்கு கீழே தேவைப்பட்டால் ஒரு டாய்லெட்டை போட்டுக்கோங்க. செப்டிக் டேங்க்கு. இந்த பிளானை நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க. ஸோ இதில் வந்து 33க்கு 30 பெருக்கணும்னாக்கா அதில் கிடைக்கிறது 125 குழி பசுமனை. 75 ஆண்டுகள் இந்த வயது பொருத்தத்தில் நிறைய. இப்போ வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து எக்கச்சக்கமாக தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுது, வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்கிது. இயற்கையை நம்ம அழித்ததுனால இயற்கை நம்மளை அழிச்சிக்கிட்டே இருக்குது. இயற்கை நிறைய பாடங்களையும் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. தயவு செய்து இயற்கையை நம்ம வந்து எப்படி இருக்கோ அதன்படி வாழ்கிறது. அந்த மரத்தை வெட்டுறது, அதுக்கப்புறம் வந்து கம்மாயில் வந்து பிளாட்டு போடுறது, தயவு செய்து அது மாதிரி இருக்கிறதெல்லாம் தவறு. இப்போது சென்னையில் நிறைய ஊர்களில் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சா, உங்களுடைய வீடு சுத்தமாகிக்கிட்டே இருக்குது, ஏதோ தப்பாக நீங்கள் கட்டியிருக்கிறது சரியாகிட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. சென்னையில் நிறைய வீடுகள் இப்போ வரைக்கும் எக்கச்சக்கமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் வந்து ஓடுற வாழ்க்கை, அங்கே வந்து ஒரு இயந்திரமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் வந்து கர்நாடகா நடிகர் வந்து புனித்குமாருங்கிறவர் வந்து தவறி போயிட்டார். 42 வயசில் வந்து அவர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர். அவர் எக்கச்சக்கமான எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். உசைன் போல்ட்டுன்னு சொல்லி ஒருத்தவர் இருக்கார், ரன்னிங் ரேஸில் ஓடுறாரு. எப்போவுமே அவர் ஃபஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கார் ஒலிம்பிக்கில். ஸோ கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணாக்கா எக்கச்சக்கமாக எக்ஸசைஸ் பண்ணால் செத்து போவாங்கங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வாழ்கிற வீடு சரியாக இருந்தால் 90 வயதும் 100 வயதும் 120 வயதும் கண்டிப்பாக வாழ்வது நிச்சயம் உறுதி. அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்போ வீடு வாஸ்து தவறுனால் ஏற்படுகின்ற ஒரு விளைவினுடைய காரணம்தான். இந்த வீடு வடக்க பார்த்துருக்கு. கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்கும் 5/14/23 பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கும் இந்த வடக்கு திசை யோகம். 10 பொருத்தம் இருக்குங்க. 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் இதே அளவில் நீங்கள் கட்டினீங்கன்னாக்கா கலர் வந்து கொஞ்சம், அதாவது இந்த டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் இந்த வர்ணம் தீட்டிக்கலாம். கேஎல்ங்கிறது கோவில், பெருமாள் கோவிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு வாங்க. கண்டிப்பாக கடகராசிக்கு கண்ட சனி நடந்துக்கிட்டே இருக்குது, அதனால் வந்து சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கேஜேசி 10ங்கிற என்ன ஃபார்முலானா, கேங்கிறது குழி, ஜேங்கிறது ஜாதகம், சிங்கிறது 4 மூலைகள், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து அடியன் வரைபடம் குழி கணக்கு நிர்ணயம் பண்ணி உங்களுக்கு வரைபடம் அமைக்கிறோம். ஜாதகத்தையும் குழி, ஜாதகம், கார்னர் 4 மூலைகள் இதெல்லாம் பார்த்து தான் நிறைய டிராயிங்ஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய அன்பர்கள் என்கிட்ட வரைபடம் கேட்குறாங்க. அடியன் ஃபஸ்ட்டு பேசிக்கலி ஐஎம் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர். நான் ஃபீல்டுக்கு வந்தது வந்து 1990ங்க. ஸோ 32 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 31 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. நிறைய வரைபடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். வருகின்ற கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி அவசியமாக வாஸ்து செய்யுங்க. அன்றைக்கி வந்து 11:30லேருந்து 12 மணிக்குள்ளே இருக்குது.
21, 11, 24, 25, 1, 12, 2, 12, 6, 12, 8, 12, 9, 12, 10, 12, 11, 12 இந்த டேட்டுகள் எல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது எல்லாம் வந்து உங்களுக்கு நிலை வைப்பதற்கு, சென்ட்ரிங் அமைப்பதற்கு, வீடு மாறி குடி போகிறதுக்கு உண்டான அருமையான நாட்கள் தான் இதில் தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறேன். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.